இறை இயேசுவுக்களே, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அருளின் காலமான தவ காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்மாவின் ஏற்றத்திற்காக ஆண்டவரால் வழங்கப்பட்ட அருமையான காலமாக இந்த தவ காலம் காணப்படுகின்றது. கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவதற்கான காலமாகவும் ஆன்மீக தேடலை வழிப்படுத்தி ஆன்மாவை பலப்படுத்த இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக காணப்படுகின்றது. இஸ்ரேல் மக்களின் மனமாற்றத்திற்காகவும் கடவுளின் அருளிற்காகவும் மோசேயும் எலியாவும் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்தது நாம் எல்லோரும் அறிந்தது. இதே போன்று ஜேசு தன் புது வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் பாலைவனத்தில் தன் தந்தையுடன் உறவாட, செபத்தில் நிலைத்திருக்க, ஆழமான நெருக்கத்தில் இருக்க சென்றதும் நாம் அறிந்தது. இன்று நாம் பயணிக்க இருக்கின்ற இந்த 40 நாட்களும் எமக்கு பல்வேறு ஆன்மீக வழிகாட்டலை கூறி நிற்கின்றது. திருநெற்று புதன்கிழமைக்கு பின்வருகின்ற வெள்ளியாகிய இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்களான முதல் வாசகமான எசாயா புத்தகம் அதிகாரம் 58 இறைவசனங்கள் 1-9 வரையான வார்த்தைகளும், நற்செய்தி வாசகமான மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 14-15 வரையிலான நற்செய்தி வாசகமும் எமக்கு நோன்பு பற்றிய வார்த்தைகளை கூறி நிற்கின்றது. மேலுமாக திருப்பாடல் 51 அதிகாரமும் பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டலாக காணப்படுகின்றது. பசித்தோருக்கு உணவு அளிப்பதும், தங்க இடம் இல்லாதோருக்கு இடம் அளிப்பதும், உடையற்றோருக்கு உடை அளிப்பதுமாக இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த இறை வார்த்தைகள் எமக்கு மிக முக்கியமாகவும் காணப்படுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்விலே இவ்வாறான பல்வேறு விதமான நற்காரியங்களை செய்திடவும் உண்மையான நோன்பினை இருந்திடவும் அழைக்கப்படுகின்றோம். உண்மையான நோன்பு என்பது வெறுமனே உணவு உண்ணாமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக அது எங்களின் புனிதத்துவத்தினையும் ஆன்மீக வளர்ச்சியினையுமே சுட்டி காட்டுகின்றது. இந்த 40 நாட்களும் நாம் இந்த உண்ண நோன்பாக அதீத தொலைபேசி பாவனையிலிருந்தும், பிறரை பற்றி தேவையில்லாமல் கதைப்பதிலிருந்தும், குறை கூறுவதிலிருந்தும் எமது வாழ்வை நாம் திடப்படுத்துவோம். மேலுமாக இதையே எமது நோன்பாக கடைபிடிப்போம். மத்தேயு 25:35 கூறப்படுகின்றது, நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு அளித்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என கூறப்படுகின்றது. ஆகவே நாமும் ஜேசு மீண்டும் வரும்பொழுது எம்மை இவ்வாறு கூறிட, எம்மையும் அவர்களில் ஒருவராக கணித்திட நாமும் எமது வாழ்வை பலப்படுத்திடுவோம். உண்மையான நோன்பின் ஊடாக நாமும் எமது வாழ்வினை ஜேசுவுக்கு அர்ப்பணித்திடுவோம். வெறுமனே உணவு உண்பதிலிருந்து தவிர்ப்பது இல்லாமல் எமது வாழ்வை இவ்வாறான காரியங்களிலிருந்து தவிர்த்திட நாமும் சற்று முயல்வோம். இதன் மூலமாக உண்மையான தவக்காலத்தினை எமது வாழ்விலை கடைபிடித்திடுவோம்.